நம்மை நம்பி 1,55,00,000 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை காப்பாற்றணும். எனவே விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மட்டும் போதாது. லட்சக்கணக்கான இளம்பெண்களை திமுகவை நோக்கி ஈர்த்து வரணும். அது மாதிரி நம்ம செயல்பாடுகள் இருக்கணும். நம்மக்கிட்ட வரலாறு இருக்கு, கொள்கை இருக்கு, சாதனை இருக்கு, எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை இருக்கு. இது எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க. புரிஞ்சிக்க ஆரம்பிச்சா நிச்சயம் அவங்க திமுகவை நோக்கி தான் வருவாங்க. அதுக்கான பொறுப்பும் கடமையும் மகளிர் அணியாக இருக்கக்கூடிய உங்ககிட்ட தான் இருக்கு. நம்முடைய இயக்கம் அறிவு இயக்கம் என்பதை காட்டுங்க. எல்லோரையும் நம்ம இயக்கத்தை நோக்கி அழைச்சிட்டு வாங்க. தலைவர் கலைஞர் தான் சொல்லுவார் அடிக்கடி, கட்சி என்பது தலை, ஆட்சி என்பது கிரீடம். தலை இருந்தால் கிரீடத்தை எப்போ வேணுமானாலும் வச்சுக்கலாம். ஆனால் கிரீடத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தலையை தேட முடியாது. இப்போ நாம் தலையை பலப்படுத்துகிற பணிகளை தொடங்கி இருக்கிறோம். நம்முடைய பலம் நம்முடைய கட்சியினுடைய அமைப்பு முறை. அதனால தான் இந்த கருணாநிதியின் வாழ்க்கையே முடிஞ்சாலும் திமுகவின் வாழ்க்கை முடியாது தலைவர் கலைஞர் சொன்னார். திமுகவின் பயணம் தொடர உங்களுடைய உழைப்பை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு இன்னும் சொல்கிறேன். நான் எப்பொழுதும் உங்களுக்கு அண்ணனாக, தம்பியாக, சகோதரனாக, உடன்பிறப்பாக, ஒட்டுமொத்தமாக உங்களின் உடன்பிறப்பாக இருப்பேன் என்ற உறுதியை சொல்லி, மகளிருக்கான உங்களுக்குரிய அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.